இன்றைக்கி நம்ம கவிதா கிறிஸ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் கட்லெட் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட் 3 எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காத வெஜிடபிள்ஸ் என்னவோ இல்லை பிடிச்ச வெஜிடபிள்ஸ் என்னவோ அதை வச்சு நம்ம இதை செய்யலாம். ஏன்னா நம்ம குழந்தைக்கு காய்கறி கொடுக்குறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடு. ஸோ இதை ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நல்லா மேஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், மேஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா மசிச்சுக்கோங்க. இதில் நம்ம உப்பு எதுவுமே போடலை. ஸோ நம்ம மசாலா இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பண்ணும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அதில் உப்பு போடாததுனால வெங்காயம் வதங்குறதுக்கும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மசிச்சு வச்சுருக்க அந்த மசியில் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் ஒன்று போல் வரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு தரும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பையன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான் இதை. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம சின்ன சின்னதாக இதை கட்லெட் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன பவுலில் ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்கு ஒயிட் மட்டும் வேணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வரும் எல்லோ போட்டோன்னா. அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நான் ரவா எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை. உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும், கரெக்டான கலர். ஸோ எக்கில் டிப் பண்ணிவிட்டு, வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கலாம். பாலில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் ரவாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நீங்களும் ரவா தான் இருக்குது உங்கள்கிட்டையும் கையில் அப்படின்னா நீங்கள் ரவா ரொம்ப மெலிசான கோட்டிங்காக வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக தெரியும். பட் மொறுன்னு இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது ரவா யூஸ் பண்ணி பண்ணும்போது. ஸோ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதே பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் போட்டு எல்லா கட்லெட்டையும் அதில் போட்டேன். ஸோ ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். ஓகே, பாருங்கள், பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு ரவாவை விட பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லை ரவா யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. என் பையன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.